ஒரு கருத்தரங்கு நடத்துறது எவ்வளவு கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாநாட்டுக்கு வந்தவங்களை எப்படி கவனிக்கணும், அவங்களை எப்படி உபசரிப்பு பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் நான் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன். உண்மையை சொல்லப்போனா எனக்கு அவர் தாமத்தூர் பிரசனம் சொல்லிக் கொடுத்த குரு, அது அவருக்கே தெரியாது. ஓகேங்களா? நான் ஜோதிட மாநாடு போனதுலேயே சிறப்பான உணவு விருந்து திண்டுக்கல் சிந்திராசையா அவங்க கிட்ட தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம சுவை ரெஸ்டாரண்ட் நம்ம திருச்சி மாவட்ட ஜோதிட சங்கம் நடத்தினது. மூன்றாவது விருந்து நம்ம கல்கண்டு மண்டபத்தில் நான் சாப்பிட்டது. மிக மிக சிறப்பு. யாருக்கிட்டையும் 10 பைசா கூட வாங்காம மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கருத்தரங்கம் போட்டு சிறப்பு விருந்தினர்களை கூப்பிட்டு அவங்க மூலியமா 4 ஜோதிடர்கள் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார். உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற நானும் ஒரு மாத கருத்தரங்கில் பார்வையாளராக தான் போனேன். மேடையில கூப்பிட்டு பேச வச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப டைம் இல்லாம இருக்கிறோம். புரியுதுங்களா? எல்லா புகழும் ஒருவனுக்குன்னு சொல்லுவாரு. அவர் எப்பவுமே அவர் சொல்லிக்கவே மாட்டாரு. திருச்செந்தூர் முருகன் மேல பாரத்தை போட்டு அவர் வந்துடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல் மனிதரை எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த நல் உள்ளத்தை என்னுடைய வாயாலே வரவேற்கிற பாக்கியம் கிடைத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்து பேச இருக்கிறவர் அவரை பத்தி தான் சொன்னேன். அவர் வேற யாரும் இல்லை, வாஸ்துல அடிச்சுக்க முடியாது. நம்ம தங்கப்பயணி நேரத்திலே ஒரு வாஸ்து நிறைய வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அது அவரே பல மீட்டிங்ல பெருமையா சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சரவண ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனமான திரு பரணிபாரதி ஐயா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நாம் இடங்களையும் பஞ்சபதங்களை மாற்றி சரவணபவ பரணிபாரதி அன்பான இணைய வாங்குவோம். முதல்ல எனக்கு கொடுக்கக்கூடிய டைமை நம்மளுக்கு அந்த கால நேரங்கள் தெரியும். ஏன்னா நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறதுனால ஒரு 30 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது ஒரு 5 நிமிஷம் இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா ஒரு விழா நடத்துறது அப்படிங்கிறது சின்ன சமாச்சாரம் இல்லை. நீங்கள் எல்லாமே தனித்தனியாக உட்கார்ந்துருக்கிறீங்க ரைட்டு. ஆனால் அந்த தனித்தனியாக உட்கார்ந்துருக்கிறதுக்கு இந்த நிறுவனத்திலிருந்து எவ்வளோ அளவுக்கு போன் அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ வாங்க ஆசைப்பாங்க, அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முதல் கருத்தரங்கம் ஸ்ரீரங்கனுடைய பெருமாளுடைய சன்னதிக்கு முன்னாடியே நம்ம நடக்குது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சீர்சிறப்பாக நடத்திட்டு இருக்கக்கூடிய ரங்கநாச்சியார் ஜோதிட நிறுவனத்துடைய தலைவர் சுவாஜி அவர்களுக்கும் மற்றும் அவர்களோடு தோல் கொடுத்து துணை நிற்கக்கூடிய அவருடைய சங்கத்துடைய நிர்வாகிகள் செயலாளர்கள் அனைவருக்குமே ஒரு சிறிய ஒரு மரியாதை கூட்டம் பண்ணணும். ஏன்னா அவர் நிகழ்வு நடத்துறதுக்கு அவர்களுக்கு இதுதான் ஒரு மரியாதை அப்படிங்கிறது என்னன்னா அடுத்தடுத்து இந்த விழா நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கம்தான். அப்படிப்பட்ட விழாவினுடைய மெயின் கதாநாயகன் சுவாமிஜி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நான் கூட அழைக்கிறேன். சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஒரு சிறிய மரியாதை நிகழ்த்தும். சூழ்நிலைக்கு வீடு கிடைச்சா போதும் நிற்காச்சு. அதை சரி பண்ணணுங்கிற ஒரு நினப்பு சூழ்நிலை வந்துச்சு. யாரை வச்சு பண்றது அப்படின்னு பார்த்தேன். ஒரு 4-5 பேர் மனசுக்குள்ள இருந்துச்சு. சரின்னு அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் பரவாயில்ல சார் போட்டு செய்ய சொன்னேன். படிக்கட்டு படிக்கல கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு. கம்ப்ளீட்டா அந்த இடத்த அளந்தாரு. அவர் செஞ்ச அந்த வேலை இருக்கு பாருங்க, அதுக்காக அவருக்கு ஒரு சாதம். அந்த அவர் பில்லர்ஸை கூப்பிட்டு அவருக்கு 1 இன்ச்சு கூட மாறுப்பாரு. அந்த வெளியில ஒரு பில்லருக்கு ஐயா அந்த 37 சொன்னீங்கய்யா ஐயா 37 அதுக்கு 36 இருந்துச்சு அந்த கடைசி. அந்த பில்லருக்கு ஒரு ஒட்டுச்சோறு வச்சு இந்த பில்லருக்கு நிற்க ஐயா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒட்டுச்சோறு வச்சு அந்த 37 வரைக்கும் அதை சரி பண்ணி அந்த வீடுடைய கெட்டப்பே மாற்றிட்டேன். அந்த வீடு முடியறதுக்கு 4 மாசம் ஆச்சு.
4 மாசத்துல 5 முறை விசிட் பண்ணியிருக்காரு. அது அது நான் இது சொல்லணும்னா போடுறதுக்காக இல்லை, என் அனுபவத்தை சொல்றேன். சிறப்பாக இருக்கு. நானும் ஒரு கலைஞர் தான். ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை மதிக்கும் போது தான் கலையில வளர முடியும். ரொம்ப நன்றி ஐயா. கண்டிப்பா ஐயாவோட வேலை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்குமே ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா நான் நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, நான் அமௌண்ட் வாங்க மாட்டேன். ஏன்னா ஐயாட்டு நான் போய் கேட்டதே என்ன கேட்டேன்னா, எனக்கு பணம் வேணாங்க, எனக்கு அறிவு கொடுங்க அப்படின்னு கேட்ட வந்தேன். ஆனா அவர் ஒரு விஷயம் என்ன சொன்னாரு, நான் அறிவு கொடுக்குறேன், அதுல எல்லாம் எந்த மாற்றம் இல்லை, நான் அறிவு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு சேர்த்தி கூட தரேன், அதுல எல்லாம் வஞ்சனை பண்ணுங்க. ஆனா அந்த கலைக்குன்னு ஒரு பணம் இருக்குது, என்கிட்ட பணம் வாங்குங்க, நீங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையலான்னாரு. உண்மை சொன்னாரு, அதான் சொன்னாரு. என்கிட்ட பணம் வாங்குங்க, நீங்க வளர்ச்சி அடையலான்னாரு. உண்மையாலுமே பணம் வாங்கிட்டு தான் வந்தேன். கொடுத்தாரு அவரை, நானா கேட்கிறேன், அவரா கொடுத்தாரு. 50 ரூபா தாள் புது கட்டு 2 கட்டு கொடுத்தாரு. புது கட்டு நானே எடுத்து ஜோப்பை வச்சுக்கிட்டு வெளியில வருவேன், எடுத்து செலவு பண்ணலாமான்னு. நோட்டை பார்த்தா அப்படியே பல இருக்கு. இது எதுக்குதான் செலவு பண்ணிட்டுன்னு இது டெக்னிக்கா இருக்குது. புது நோட்டா கொடுத்த செலவு பண்ண மட்டும் இல்ல, பழைய நோட்டா தான் செலவு பண்ணிடுவோம். அவர் கொடுத்த 2 கட்டையுமே இன்னைக்கும் சாமிக்குள்ள நான் மிகப்பெரிய பொக்கிஷமா வச்சிருக்கேன். அது ஏன் சொல்றேன்னா, அவர்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அப்புறம் என் லைஃப் ஸ்டைல் வேற அப்படின்னு உண்மைதான். நான் அதை குறையதான் சொல்ல முடியாது. நான் உண்மையாலுமே தப்பா சொல்லிக்க வேற லெவலே இருக்கு. உண்மைதான். ஏன்னா ஒருத்தட்ட பணம் வாங்க, ஒருத்தர் பணம் கொடுக்குறப்ப நம்ம கிட்ட போனவங்க அப்படின்னா அந்த கொடுக்குற பணம் நினைக்கணும். அது அன்பு பணம், ஆசையோட கொடுக்குற பணம். அந்த பணம் எனக்கு அப்படியே வந்தது நான் பொக்கிஷமா வச்சிருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. எனக்கு ஒரு திருப்புமுனை ஐயாவுடைய வீடு அப்படிங்கிறது. அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே, இன்னைக்கு ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னா யார் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஒரு ஆண்மகன் நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்துல நிம்மதியா இருக்கணும். அவங்களுக்கு யார் நல்லா இருக்கணும்? சம்சாரம் நல்லா இருக்கணும். யாராருக்கு சம்சாரம் நல்லா இருக்குதோ அவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். சம்சாரங்கிறது சரியில்லைன்னா அவங்களோட வாழ்க்கை டோட்டலி வேஸ்ட். அப்ப என்ன சம்சாரங்கிறது? யாரு? சுக்கிரன். அதனாலதான் ஒரு வீட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கணும்னா அந்த சுக்கிரனை தான் வீட்டுக்கு உடைய கிரகமாகவும் கொடுத்தாங்க. அப்ப ஒருத்தருக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு, ஒரு குடும்பத்துக்கு எப்படி சுக்கிரன்கிற மனைவி தேவையோ அதே மாதிரிதான் ஒரு மனிதன் நல்லா வாழ்றதுக்கு, வீட்டுல ஒரு நிம்மதியா தூங்குறதுக்கு, ஒரு பொருளாதாரத்துக்கு, ஆரோக்கியத்திற்கு சுக்கிரன் என்ற வீடு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வாஸ்து என்ற அடிப்படையிலையும் ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையிலையும் நம்ம ஒன்னா இணைஞ்சு உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் குருவாளுங்க நல்லா சொல்றாங்க, ரைட்டு. நான் சொல்றது இல்லை. ஏன் காரணம் சொல்றது இல்லைன்னா, என்னோட ஜாதகத்துல குரு முடக்காதிபதி. அது இல்லாம குரு எனக்கு எப்பயுமே செட் ஆகிறது இல்லை. குரு பத்தி பேசினாவே நம்மளுடைய வளர்ச்சி வீழ்த்திட்டு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் பலம் இருந்து மோசமா போயிட்டாரோ அவங்க நீங்க குருவை வச்சு நீங்க பண்ணுனீங்கன்னா அந்த ஸ்டேஜ் இருந்து நீங்க கீழே தான் போகணும், குரு தான் மேல போயிட்டு இருக்கணும். அப்ப தெரியாத சொல்ற ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அது தப்பு, தொடக்கூடாது. அது நெருப்புனா அதை போய் தொடாம இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லது. குருவா ரைட், வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? இத்தோட டிஸ்டன்ஸ்லயே இருந்தோம்னா எதுவுமே நல்லா இருக்கும். அதுக்கோசரம் குருவை வணங்க வேணாம்னு சொல்லல. யாராருக்கு குரு யோகத்தை கொடுக்குதோ அவங்க எல்லாம் வாரி வாரி குருவை காலை கெட்டியா புடிச்சுக்குங்க. குரு மோசமா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் குரு அப்படியே டிஸ்டன்ஸ்லயே வச்சு அழகு பாருங்க. அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இப்ப இன்னைக்கு நம்ம இந்த ஜோதிடத்தையும் வாஸ்தையும் ரெண்டையும் எப்ப பேசினாலும் நானு இது ரெண்டையும் ஜோடி சேர்த்து தான் பேசுவேன். ஜோடி சேர்த்து பேசாம ஜெயிக்கவே முடியாது. அப்ப இந்த ஜோதிடத்துல முதல்ல இந்த வாஸ்துங்கிறது இந்த 12 ராசியில எந்த பாவத்துல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா, ஜோதிடத்தை 5ஆம் பாவத்துல உட்கார வச்சிருக்காங்க, வாஸ்துவை 4ஆம் பாவத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த காலச்சக்கரத்துடைய 4ஆம் பாவம், காலச்சக்கரத்துடைய 4ஆம் பாவம் எது? கடகராசி. இந்த கடகராசியில தான் முதல்ல வீட்டுக்கு சொந்தக்கார சுக்கிரன், நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய். நிலம்னாவே செவ்வாய். ஒருத்தருக்கு நிலம் அமையணும்னா செவ்வாய் தான் வலிமை. வீடு நல்லா இருக்கணும்னா சுக்கிரன் தான் வலிமை. அப்ப செவ்வாய் சுக்கிரனும் எவன? செவ்வாயின்னு கணவன்,
சுக்கிரன்னா மனைவி. இந்த கணவனும் மனைவி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சண்டை சச்சரவு இல்லாம இருக்கக்கூடிய ஒரே இடம் அந்த வீடுக்குரிய ஒரு இல்லறம் நல்லறமா இருக்கணும். இதுதான் வாஸ்துங்கிறது. அப்ப இந்த செவ்வாய் இந்த காலச்சக்கரத்துல நிலம் அப்படிங்கக்கூடிய ஒரு ராசியில தான் செவ்வாய் என்ன ஆகிறாரு, வலிமை இழந்துடுறாரு, நீசமாயிடுறாரு செவ்வாய். அப்ப செவ்வாய் அங்க நீசமாகிறாருன்னா அவருடைய என்ன நட்சத்திரத்தில் நீசமாகிறாரு, ஆயில்ய நட்சத்திரத்துல நீசமாகிறாரு. அதாவது காலச்சக்கரத்துல 3வது ராசி இருக்கக்கூடிய மிதுன ராசியுடைய அதிபதி புதனோட நட்சத்திரத்துல 6வது ராசி அப்படிங்கக்கூடிய கன்னி ராசியோடைய அந்த புதனுடைய நட்சத்திரத்துலதான் அந்த செவ்வாய் நீசமாகுது. அப்ப என்ன இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி நீ செவ்வாய் உனக்கு இடம் நல்ல இடமா அமையணும் அப்படின்னா முதல்ல உன் ஜாதகத்துல விதியிலேயே அழகா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயா மாதிரி மகான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாமே ஏற்கனவே. காலச்சக்கரத்துல 3ஆம் இடங்கிறது கையெழுத்து, ஜாமீன், ஒப்பந்தம், தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், பத்திரம், ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாமே 3ஆம் இடம் தான். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, நம்ம எல்லாமே. அப்ப நீங்க ஒரு இடத்த நீ வாங்குற அப்படின்னா உன் இடம் உனக்கு நல்ல இடம் அமையணும்னா வாஸ்து கோளாறு கெட்டே இருந்தாலும் சரி, உன் ஜாதகம் மோசமா இருந்தாலும் சரி, முதல்ல செவ்வாய் நீசமாகக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அது 3ஆம் இடத்து அதிபதியோட நட்சத்திரம். முதல்ல டாக்குமெண்ட் ஒழுங்கா இருக்குதா நீ தான் பார்க்கணும் புத்தியோட. அதை வாங்கிட்டு அடுத்தோட குறை சொல்லக்கூடாது. டாக்குமெண்ட் நல்லா இருக்குதா, பத்திரப்பதிவுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா, இல்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போற இடத்துல இந்த பத்திரத்துல பட்டா சிட்டா நம்பர் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படிங்கறது பார்த்து வாங்கணும். இப்படி நீங்க பார்த்து வாங்குறதுக்காக தான் ஏற்கனவே நம்ம ஜோதிடத்துடைய முன்னோர்கள் எல்லாம் செவ்வாய் நீசமாகக்கூடிய நட்சத்திரமான ஆயில்யத்துல கூட செவ்வாய் நீசமா வச்சாங்க. அப்ப நீ டாக்குமெண்ட் ஒழுங்கா பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சிருக்காங்க. அதை விட 6ஆம் இடத்து அதிபதி புதன். ஒரு இடம் வாங்குறீங்கன்னா தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கி பழகுங்க. 2 லட்சம் ரூபாய் இடத்த போய் வெறும் 10,000 ரூபாய் கையில் வச்சுக்கிட்டா 2 லட்சம் ரூபாய் இடத்த வாங்கணும்னு என்ன ஆகும், கடன்காரன் ஆயிடுவான். அதனாலதான் இடத்த கடன் போட்டு வாங்காத, உன் சக்திக்கு சமாளிக்கக்கூடிய கடனா பார்த்து வாங்கு. ஒரு 2 லட்சம் ரூபாய் இடம் வாங்க போறீங்கன்னா கையில அட்லீஸ்ட் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டாச்சு ஒரு 50,000 ரூபாய்க்கு கடன் வாங்குங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கணும். கடன் அதிகமா வாங்காம யார் ஒரு இடம் வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க. இது எல்லாம் மாறுபட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்து கடைசியில் நான் அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கடைக்காரன் ஆயிட்டேன், இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தது, இந்த இடம் தெருக்குத்து அடிக்குது, அதனாலதான் நான் இப்படி மோசமா போயிட்டேன் அப்படின்னு நீங்க தேவையில்லாம பேசக்கூடாது. அப்ப என்ன ஒரு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா செவ்வாய் நீசம் 4ஆம் இடத்துல. அப்ப இடம் டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா, கடன் வாங்காம ஒருத்தர் வாங்கினாங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. அதுலதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. சரி, சுக்கிரன் முதல்ல எங்க உச்சமாகிறார், எங்க நீசமாகிறார் அதை பார்க்கணும். சுக்கிரன் மீனத்துல உச்சமாகிறாரு. அங்க என்ன நட்சத்திரத்துல, ரேவதி நட்சத்திரத்துல. டாக்குமெண்ட் எல்லாம் ஒழுங்கா இருந்தா நீ வீட்டை ஒழுங்கா கட்டலாண்டான்னு ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆயில்ய நட்சத்திரத்துல, அதாவது புதனுடைய நட்சத்திரமான ரேவதியில சுக்கிரன் உச்சமாகறதுனால நீ நல்லா வீட்டை கட்டணும்னா டாக்குமெண்ட் ஒழுங்கா இருந்தாவே நீ வீட்டை கட்டுறது தயார் அப்படின்ட்டாங்க. அதே சுக்கிரன் நீசமாகக்கூடிய நட்சத்திரம் சித்திரையில, செவ்வாயோட நட்சத்திரத்துல. அப்ப செவ்வாய் மோசமா இருந்துச்சுன்னா நீ வீட்டு வேலைக்கே போகக்கூடாதுன்னு முதல்ல எல்லாமே காலச்சக்கரத்துல வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நீ ஒரு நிலத்துல வீட்டை கட்டணும் அப்படின்னா முதல்ல யாரை இழுக்கணும் அப்படின்னா முதல்ல மனைவி தான் தூக்கி கொண்டாந்து உட்கார வைக்கணும். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு, 4ஆம் இடங்கிறது தாயார் ஸ்தானம். அப்ப அந்த தாய்ங்கிறது ஒரு பெண் தான். அப்ப முதல்ல ஒரு குடும்ப தலைவியுடைய ஒரு ஜாதகத்தை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அது மனைவியா இருக்கலாம், கல்யாணம் ஆனவர்களுக்கு தன்னுடைய மனைவி, அதுக்கு முன்னாடினா தன்னுடைய தாயார். இவங்களுடைய ஜாதகத்துல முடிஞ்ச அளவுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு வீட்டை அமைச்சோம்னா அவங்கள மையப்படுத்தி பண்றப்ப வாஸ்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிட்டே போகும். இது ஜோதிடத்தை நம்ம இங்க மிகில் பண்ணி பேசணும். அப்ப ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கலாம், என் பேர்ல நான் இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். 4ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்கள் பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் விஷயம்.
ஒரு உதாரணத்துக்கு 7ஆம் இடத்தோட அதிபதி 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய மனைவி பேர்ல தாங்க இடத்தை எழுதுனாங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து அம்மா பேர்ல தாங்க எழுதுனாங்க. 9ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து அப்பா பேர்ல தாங்க எழுதுனாங்க. 5ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல இருந்தா குழந்தைக்கு பேர்ல தாங்க எழுதுனாங்க. இதுதாங்க லாஜிக்கு. இந்த லாஜிக் தெரியாம தான் நிறைய பேர் முதல்ல மாட்டிக்கிறாங்க இந்த இடம் வாங்குறதுல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, இந்த இடத்த முதல்ல நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல மனையிலேயே ஒரு தரமான மனை அப்படின்னா 3 மனை தான் தரமான மனை. அதாவது வந்து சதுர மனை, அடுத்தது ஆண் மனை, அடுத்தது பெண் மனை, அடுத்தது அலிமனை. இதுதான் இந்த மனையிலேயே ஒரு 4 அங்க லட்சணமே தான். இப்ப சதுர மனை அப்படிங்கிறது ஒரு 40க்கு 40, 30க்கு 30, 60க்கு 60, 50க்கு 50. இது எல்லாமே சதுர மனை. இந்த மனை எல்லாமே தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா எந்த கோயில்ல போய் கருவறை பார்த்தாலும் 8க்கு 8, 10க்கு 10, 6க்கு 6 இப்படி சதுரமா இருக்கும். கருவறை பூரா நீங்க எங்கேயுமே நீ கருவறையில போய் பாருங்க, சதுரமா தான் இருக்குமே தவிர செவ்வகமா இருக்காது. அப்ப முதல் தரை மனை அப்படின்னா சதுரமனை மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். கொஞ்சம் இருமல் சளி பிடிச்சிச்சு, காய்ச்சல், அதனாலதான் தப்பா எடுத்துக்காதீங்க. 2வது செவ்வக மனை சூப்பரா இருக்கும். செவ்வக மனைன்னா என்ன, 1:2 இருக்கணும். ஒரு 40 அடி இருக்குதுன்னா 80 அடி. அது கிளம்பேர்ல 40 இருக்குதுன்னா தென்மடல 80 இருக்கணும். இதுதான் 1:2 இருந்தா அதுக்கு பேர் செவ்வக மனைன்னு பேரு. இதுல நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வக மனையிலே 2 சாய்ஸ் இருக்குது. அதாவது ஆண் மனை, பெண் மனை. எல்லாத்துலயுமே ஆண் பெண்ணுங்கிறது உலகம் இருந்தே தீர்த்தல. பனைமரத்துல போனீங்கன்னா அது ஆண் பனைமரம், இது பெண் பனைமரங்கிறாங்க. இது ஆண் மயில், இது பெண் மயில்ங்கிறாங்க. இது ஆண் குயில், இது பெண் குயில்ங்கிறாங்க. அப்ப ஆணும் பெண்ணும். அப்ப இந்த ஆண் மனைங்கிறது என்ன அப்படின்னா, கிழக்கு மேற்குல நீட்டா அதிகமா இருந்து, நல்லா புரிஞ்சுக்கங்க, கிழக்கு மேற்கு நீளம் அதிகமா இருந்து தெற்கு வடக்குல அகலம் கம்மியா இருந்தா, புரிதலுக்காக சொல்றேன், கிழமேர்ல ஒரு 60 அடி, தெற்கு வடக்குல 30 அடி, தெற்கு வடக்கு குறைஞ்சு கிழமேர் நீண்டு இருந்தா அதுக்கு பேர் ஆண்மனைன்னு பேரு. அந்த வீட்டுல இவன் தான் ராஜா. ஏய் இங்க வா, போய் அதை வை, இதை எடுத்துட்டு வா, மாமனுக்கு தண்ணி கொண்டு வா, அதை கொண்டா, இதை கொண்டான்னு ஆணுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இதே பெண்மனைங்கிறது தென்மடல் நீண்டு இருக்கும். அப்ப தென்மடல் நீண்டு இருக்குமா, தென்மடல் ஒரு 80 அடி இருக்குதுன்னா கிழமேர் 40 அடி இருக்கும். அப்ப தென்மடல் நீண்டு இருக்கக்கூடிய மனைக்கு பேரு பெண்மனை. அந்த மனையெல்லாம் எப்படி இருக்கும், நம்ம எல்லாம் இங்கிருந்து ஒரு ஜோதிட மாநாடு நடத்தணும்ட்டு பொன்னையசாமி ஐயா வீட்டுக்கு போறோம். அவரோட மனை வந்து நீண்டுட்டு இருக்குது. எது, தென்மடல் நீண்டுட்டு இருக்குது, கிழமையர் சூங்கியமா இருக்குது. சாமி இப்படி நாங்க மாநாடு நடத்த போறோம், உங்களை பார்க்க வரோம், நீங்க வந்து தலைமையில் நடத்தணும், அப்படியே கொஞ்சம் டொனேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா உடனே அவங்க சம்சாரம் அங்கிருந்து அப்படி மாப்பிள்ள இருக்கு, நான் உள்ள போயிட்டேன், ஐயாவுக்காக சொல்ல பொதுவா சொல்றேன், நான் உள்ள போயிட்டு வந்துடுறேங்க அப்படின்னு மாப்பிள்ள. உள்ள போயிட்டு வந்து இதே பொழப்பாதான் நிறுத்திட்டு இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு தொலை வந்துட்டு இருக்காங்க, இந்த வேலையை வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்ன வெளியே வந்து சொல்லுவாரு. எங்க மனைவி கேட்டேன், நாங்களும் ஒரு 10 ரூபா தான் கொடுக்கலான்றது, எங்க மனைவி ஒரு 30 ரூபா கொடுங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த மனைவியோடைய அதிகாரம் ஆளுமை அதிகமா இருக்கும் வீட்டுல. மனைவி கேட்காம அவ எதுவுமே செய்ய மாட்டான். நீங்க போங்க, நான் பின்னாடி வர்றேன், அங்க வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு பாப்பல. அப்ப தென்படல் நீண்டு இருந்தா அந்த மனைவி பேரு பெண்மனம். அப்ப இந்த மனையில நீங்க எடுக்க பொழுது இதுல பெண்மனை சிறப்பா இருக்குமா, ஆண்மனை சிறப்பா இருக்குமா? எப்பயுமே பெண்மனை தாங்க சிறப்பா இருக்கு. பொம்பளை பேச்ச கேட்டவன் தாங்க உருட்டான். பொம்பளை பேச்ச கேட்காதவன் உருட்டா சரித்திரமே இல்லை. என்ன முதல் கொண்டு நான் சொல்றேன், என்னைக்குமே பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொன்னையசாமியில் பாருங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் போட்டா அவங்க முதல்ல இவரு போட்டா சிறுசா இருக்குது, அவங்க சம்சாரத்துக்கு போட்டா பெருசா இருக்குது. நான் இங்க நெருவு சதாசிவா அங்கிருந்தேன் இங்க இருந்தேன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதெல்லாம் தொழில் டெக்னிக் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க. அதுதான் உண்மை. அப்ப பெண்களை வந்து எந்த அளவுக்கு மையப்படுத்தி, பெண்களை எந்த அளவுக்கு நீங்க அளவைக்காம வீட்டுல ஒரு சந்தோஷமா வைக்கிறீங்களோ அந்த வீடு வாஸ்து குறை இல்லாத வீடா அமையும். இதுதான் லாஜிக் ஃபர்ஸ்ட். அப்ப ஒரு வீட்டை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த இடத்த போய் பார்க்கும் பொழுது அந்த மன செவ்வகம், ஆண்மனை, சதுரமனை இதெல்லாமே இருந்தாலும் முதல்ல யாரப்ப அந்த படத்தோட டைரக்டர், லப்பர் பந்தோட டைரக்டர். அடுத்தது இப்ப ரீசெண்டா படம் வந்துருக்குது கோட்ஸ், அது அவரோட படத்தோட டைரக்டர். ரைட்டு, இப்படி டைரக்டரை பாக்குறாங்க. படம் எடுக்கிறப்ப முதல்ல இது சங்கர டைரக்டரா, இது யார் இந்த டைரக்டர் அப்படின்னு. அப்ப அந்த டைரக்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
அது எதுக்கு இருந்தாலும் பிளைட் போறதுனால டைரக்ஷன் முக்கியம், ரோட்ல பஸ் போறதுனால டைரக்ஷன் முக்கியம், வீடா இருந்தாலும் டைரக்ஷன் முக்கியம், படமா இருந்தாலும் டைரக்ஷன் முக்கியம். டைரக்ஷன் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் திசை காட்டி. நம்ம பாக்குற திசை இது எந்த மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது டைரக்ஷன். அப்ப முதல்ல டைரக்ஷன் நல்லா இருக்கணும். டைரக்ஷன் நல்லா இருக்குது. இப்ப இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ரங்க நாச்சியார் ஜோதிட சங்கம் முதல் கருத்தரங்கம் இவ்வளவு தூரம் ஏன் சிறப்பா நடக்குது? இது காரணம் சொல்லுங்க பாப்போம். டைரக்ஷன் தான். சுவாமிஜி அவர்கள் கரெக்டான டைரக்ஷன் பண்ணிருக்காரு, ஒழுங்கா ஓடுது. டைரக்ஷன் வேணும். டைரக்ஷன் என்ன? இந்த கருத்தரங்கத்தை எப்படி நடத்தணும், யார எப்படி கூப்பிடணும், என்ன மரியாதை கொடுக்கணும், மத்தியானம் என்ன சாப்பாடு பண்ணணும், எப்படி வரவேற்கணும், எப்படி அனுப்பணுங்கிற அந்த டைரக்ஷன் தெரியணும். அந்த டைரக்ஷன் இல்லாத ஒரு சங்கமா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், கருத்தரங்கமா இருக்கட்டும், எதுவுமே வழங்காது. இதுதான் விஷயம். அப்ப அந்த டைரக்ஷனை பார்க்கணும். அப்ப அந்த இடம் டைரக்ஷன் எந்த திசையை பார்த்துட்டு இருக்குது? முல்லை எப்பயுமே தெரியும் வடக்கு தெற்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த டைரக்ஷன்ல வச்சு பாக்குறப்ப அந்த இடம் கிழக்கு பார்த்துக்கிட்டு இருக்குதா, அல்லது மேற்கு பார்த்துக்கிட்டு இருக்குதா, அல்லது தெற்கு பார்த்துக்கிட்டு இருக்குதா, அல்லது வடக்கு பார்த்துக்கிட்டு இருக்குதான்னு அந்த டைரக்ஷன் வச்சு பார்த்தோம்னா அதோட இடத்துடைய தன்மை தெரிஞ்சு போயிடும். அந்த இடத்துல நம்ம எப்படி வீடு கட்டலாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்ப டைரக்ஷன் ஒரு வடக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்க போய் அந்த திசை காட்டு கருவி வச்சு பாக்குறப்ப அந்த திசை இப்ப நம்ம நிக்கிறது, இப்ப இந்த இடத்த யாருக்காச்சும் திசை தெரியுங்களா? இந்த இடத்த எந்தெந்த திசையை பார்த்துட்டு இருக்குது? இந்த இடம் இப்ப நான் பார்த்துட்டு இருக்குது எங்க பார்த்துட்டு இருக்குன்னு தெரியுதுங்களா? எதுங்க? இது கிழக்கு, அப்ப இது மேற்கு. அதான் பின்னாடிதான் காட்டுறேன். மேற்கு இந்த சைடுங்க தெற்கு, இந்த சைடு தான் வடக்கு. இப்ப நான் ஒரு இடத்த போய் பாக்குறேன். இந்த டேபிள் தான் ஒரு இடமா நினைச்சுக்கோங்க. இந்த இடத்த நம்ம வாங்க போறோம். இந்த இடத்த ஒரு இந்த டைரக்ஷன்ல கொண்டாந்து வைக்கிறோம். திசை காட்டு கருவிய வைக்கிறப்ப கரெக்டா சரியா கிழக்கு இப்படி நேரா பார்த்துக்கிட்டு இருந்தா இது கிழக்கு பார்க்குதுன்னு நம்ம அர்த்தம். ஆனா இந்த திசை காட்டு கருவி இப்படி பார்க்காம கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு இருக்குது அப்படின்னா கிராஸா போகல. இது கிழக்கு, இது வடக்கு, இது ரெண்டும் சேர்ந்துக்கக்கூடிய இடம் வந்து வடகிழக்கு பேரு. ஈசானியத்தை பார்க்குதுன்னு சொல்றோம். அதே வந்து இப்படி டைரக்ஷன் கிழக்க காட்டாம இப்படி காட்டுது. அப்ப இது வந்து தெற்கு, இது கிழக்கு, இது அக்னி மூலை பார்க்குதுன்னு சொல்றோம். அப்ப அந்த திசை காட்டு கருவி வைக்கிறப்ப இந்த பிளாட்டுக்குள்ள எப்படி வீடு கட்டணும்னு நம்மள கேட்கறாங்க. நம்ம போனோம்னா இது பொதுவா சூரியன் வந்து இங்க இருந்துதான் வருது, இது கிழக்கு பார்த்து வீடு கட்டலாம்னால தயவு சரி சொல்லக்கூடாது. கிழக்கு பார்த்து வீடு கட்டினீங்கன்னா ஒண்ணுக்கு இல்லாம அட்ரஸ் எல்லாம் போயிருவீங்க. அப்ப கிழக்கு பார்த்து அந்த டைரக்ஷன் இருந்தா கிழக்கு பார்த்து கட்டலாம். அட்லீஸ்ட் ஈசானியத்தை பார்த்துக்கிட்டு இருந்ததுனாலும் ஓகே. ஒருவேளை இப்படி அக்னி மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இடமே இப்படி பாக்குறப்ப இதுதான் கிழக்கையா இருக்குது. இப்படி பார்த்தா வீட்டை இப்படி கட்டணும்னா ஈசானியத்தை பார்க்கணும். ஒருவேளை இப்படிதான் கிழக்கா முட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல திசை காட்டு கருவி இப்படி பாக்குறப்ப இது கிழக்கா இருந்ததுன்னா இது அப்படியே இந்த இடத்த இப்படி பாக்குறப்ப என்ன ஆகுனா இது அக்னி மூலையா மாறி போயிடும். அப்ப அந்த இடத்த வீடு கட்டுறவங்க கடங்காரன் ஆயிடுறாங்க. அப்ப டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கதான் இருக்குது விஷயமே. டைரக்ஷன் தெரியாம வீட்டை கட்டிட்டு மாத்திக்கிறோம். அப்ப ஒரு இடத்தோடைய தன்மையை நிர்ணயம் பண்றது யாருன்னா டைரக்ஷன், திசை காட்டும் கருவி. அதுதான். அதை சரியான ஒரு இடத்த வச்சு நீ எந்த திசையில வீடு கட்டுறதுக்கு உன் இடம் தகுதி அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். மற்றவங்களை எல்லாம் கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? இந்த வாஸ்து பாக்குறது, போனது, வந்தது, இது எல்லாம் கூப்பிடணும். அப்ப இந்த நேரத்துல யார் தேவை?